கண்மணி ஒரு பக்கம் இடியாப்பம் வித்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறாரு, குடிச்சு குடிச்சு வந்து உடம்ப கெடுத்துட்ருக்காரு அன்பு. அன்பு வந்துக்கிட்ட வந்து அவங்க தம்பியை சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி நீ எப்படியாவது அண்ணியை வந்து சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு, சரி கண்மணி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அன்பு முயற்சி பண்ணுறாரு. கண்மணிகிட்ட பேசவும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கண்மணி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து அன்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் அன்பு தன்னோட வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில வந்து முயற்சி பண்ணுறாங்க. அன்புக்கிட்ட வந்து இந்த மாதிரி கண்மணி பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறாங்க. கண்மணி இதுக்கப்புறம் வேணாம், நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டு, நம்ம ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், புது வந்து இதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் என்ன ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கேட்ட அன்பு வந்து நீ என் வாழ்க்கையில் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எச்சரிக்கிறாரு. சிவகாமி வந்து அன்பும் நினச்சி மனசு கவலைப்படுறாங்க. நேராக போய்ட்டு கண்மணிக்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. கண்மணி வந்து அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து நான் ஒரு கணக்கு போட்டேன், இது ஒரு கணக்கில் போகுது, அன்பு வந்து இந்த மாதிரி ஆகிட்டா, ஆஃபீஸ்க்கும் சரியாக வர மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்ருக்கான், என்ன தான் பண்ணுறது, வெண்ணிலா நீ எப்படியாவது அன்புவை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லி மறுபடியும் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து வண்டியில் வந்து எல்லாமே எடுத்து இடியாப்பத்தை எல்லாத்தையும் அடுக்குறாங்க. அப்போ திடீர்னு வந்து கண்மணிக்கு அப்படியே மயக்க மாதிரி சரியை போக்குறாங்க. கண்மணி அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க சித்தியும் அவங்க அம்மாவும் அவங்கள வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. கண்மணி உனக்கு என்னாச்சு கண்மணி, என்னன்னு தெரியலமா, ஒரு மயக்கமாக இருக்குது அப்படின்னோடனே டாக்டர்கிட்ட உடனே கூட்டிகிட்டு போகணும் கண்மணியை, ஆட்டோ பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் கண்மணி செக் பண்ண டாக்டர் வந்து இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏன் தெரியாமல் இருந்தீங்கன்னொன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. என்னடி நீ நாள் தள்ளி போடுறது சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே, இல்லைம்மா வீட்லேயே வாங்கி செக் பண்ணி பார்த்தோம், அதில் எதுவுமே வரல அப்படின்னோடனே, அந்த ஒரு சிலருக்கு அப்படி தாங்க, உடனே வராது, குழந்தை கொஞ்சம் வளரணும்ல, வளர்ந்தால் தான் நல்லா காட்டும், இல்லைனா காட்டாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து காவேரிக்கும் அவங்க வந்து தங்கச்சிக்கும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியப்படுத்தணும். சிவகாமி இதை கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவா. மாப்பிள்ளை இப்போவே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார், பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், நம்ம பேர குழந்தையோ பேத்தியோ வந்துட்டா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது, என் பேர குழந்தை எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. உடனே வந்து டாக்டர் வந்து இந்தாங்க இந்த மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க, கவனமாக பார்த்துங்க, அடுத்த வாட்டி செக்கப்புக்கு எப்போ வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உடனே ஃபோன் பண்ணலாமாடி, சிவகாமி வீட்டுக்கு வர வச்சிடலாம், நம்ம போகிறதுக்கும் சிவகாமி வரத்துக்கும் சரியாக இருக்கும், அப்புறம் என்ன கூட்டின்னு போயிட்டு நல்லபடி நாளைக்கு விட்டு நாளைக்கு நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டே போகிறாங்க அவங்க அம்மா. இதெல்லாம் கேட்டு நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க கண்மணி. என்னடி இவ்வளோ கோவப்படாதடி, குழந்தைய வைத்து வச்சு நீ இவ்வளோ கோவப்படுறது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இந்த விஷயம் உங்கள் 2 பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக சித்தப்பாக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னடி சொல்கிற, எதுக்கு தெரியக்கூடாதுன்ற, தெரியக்கூடாதா, ஒரு வேளை எனக்கு தெரியாமல் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், நேராக போயிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் என்னை நீங்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு போயிருக்கேன், இது சத்தியமா அப்படின்றாங்க. கண்மணி இப்படிலாம் பண்ணாதடி, இங்கே பார் யார்கிட்டையும் 2 பேரும் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சத்தியப்படி கொடுங்க எனக்கு அப்படின்றாங்க. அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், இது அவங்க வீட்டு வாரிசுடி, அவங்க வீட்டு வாரிசுலாம் கிடையாது, இது என் நொந்து போன மனசுக்கு கடவுள் கொடுத்த பரிசு, இது நம்ம வீட்டு வாரிசு, அவங்க வீட்டு வாரிசுலாம் கிடையாது, சும்மா தேவையில்லாமல் பேசாமல் நான் சொல்கிறத 2 பேரும் கேளுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேரும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இது எங்கே போய் முடியும், மாப்பிள்ளை வீட்டில் தெரிஞ்ச நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படி பண்ணிட்டாலே கண்மணி அப்படி சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே வந்து என்னடி கண்மணி ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த அன்புக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அவர் வந்து வீட்டுக்கு வராரு. கண்மணி யாரோ உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு, சார் நீங்கள் அப்படின்னோடனே, என்ன ஞாபகம் இல்லையா மேடம், நான் தான் மேடம் அன்புக்கு அந்த பெரிய கான்ட்ராக்டர் கொடுத்தேன் அப்படின்னோடனே, சார் அது வந்து அந்த ஐடி கான்ட்ராக்ட், ஆமாம் நான் தான் கொடுத்தேன் மேடம், அது வந்து இப்போ கைவிட்டு போயிடுச்சு, அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதில் இருக்க ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஐடியா நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், ப்ளீஸ் மேடம் எனக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் எனக்குன்னு கம்பெனி எதுவும் இல்லை சார், இதில் என்ன மேடம் இருக்குது, நீங்கள் பண்ணித்தரீங்க சொல்கிறீங்க, மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான், நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம், எல்லா பணத்தையும் நானே கொடுத்துட்றேன், எனக்கு ஜஸ்ட்டு அதே மாதிரி டேஸ்ட்டோட எனக்கு சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லையே சார், இங்கே பாருங்கள் மேடம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அன்புக்கு பக்கபலமாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அனுபவமே தேவையில்லை மேடம் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல தயங்குற கண்மணி அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரிங்க நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க.